வணக்கம் மக்களே. நம்ம சேனலில் தொடர்ந்து ரிவ்யூஸ் தாங்க பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ அந்த வகையில் இப்போ எதை பற்றின ரிவ்யூ நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம கார்த்திக் ரேவதி கதையில் February 6ஆம் தேதி எபிசோடில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க, நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியும். நம்ம கார்த்தி மேலே அப்பட்டமாக ஒரு பொண்ணு பழிய போட்டுட்டாங்கப்பா. ஸோ சாமுண்டீஸ்வரிக்கு இதை நம்பவே முடியல. அப்போ அந்த பொண்ணு சொல்கிறாங்க, மேடம் நான் எங்க வேணும்னாலும் சத்தியம் பண்றேன், நான் வேணா கோயிலுக்கு வேணும்னாலும் வந்து சத்தியம் பண்றேன், இவன் என்கிட்ட தப்பா நடந்துக்க முயற்சி பண்ணது உண்மை அப்படின்னு. இது கேட்டதோட கார்த்தி சொல்றாரு, இங்க பாருங்க மேடம், நான் அப்படி எதுவுமே பண்ணல. இவங்க பாட்டுக்கும் ரூமுக்குள்ள வந்துட்டு சட்டையெல்லாம் அவங்க பாட்டுக்கும் கிழிச்சுக்கிட்டாங்க, தலையில உள்ள பூவெல்லாம் பிச்சு போட்டுட்டு காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு ஓடி வந்துட்டாங்க. எனக்கு என்ன நடந்துச்சுன்னே புரியல. வந்து பார்த்தாதான் இவங்களோட பிளானே தெரியுது அப்படின்னு. அப்ப நம்ம சாமுண்டீஸ்வரி அந்த பொண்ணை பார்த்து, நீ எதுக்குமா மாடிக்கு போன அப்படின்னு கேட்க, அப்ப அந்த பொண்ணை சொல்றாங்க, இல்ல நான் இந்த வீட்டோட ஃபங்க்ஷனுக்கு வந்திருந்தேன், எங்க பார்த்தாலுமே நான் தேடி பார்த்தேன், வாஷ்ரூம் இல்லை, மாடியில ஒரு வாஷ்ரூம் ஃப்ரீயா இருந்துச்சு, சரி அங்க போகலான்னு பார்த்தேன். அப்ப பார்த்தா இவன் இருக்க அண்ணன் ரூமுக்குள்ள வந்துட்டு கதவை சாத்திட்டு என்கிட்ட தப்பா நடந்துக்க முயற்சி பண்ணான் அப்படின்னு. இது கேட்டதோட சாமுண்டீஸ்வரி கார்த்தியை பார்த்து, என்னப்பா டிரைவர் இதெல்லாம் என்ன அப்படின்னு. அப்ப சந்திரா சொல்றாங்க, அக்கா ஆரம்பத்திலேருந்து இவனை பத்தி உன்கிட்ட நான் ரொம்ப எச்சரிச்சேன், ஆனா நீ கொஞ்சம் கூட கேட்கவே இல்லை, பாத்தியா இப்ப எப்பேற்பட்ட வேலையை பண்ணியிருக்கான் அப்படின்னு. இப்படி ஃபங்க்ஷனுக்கு வந்த பொண்ணுகிட்டயே இப்படி தப்பா நடந்துக்கிறான் அப்படின்னா நம்ம வீட்டுல மொத்தம் 4 பொண்ணுங்க இருக்காங்க, அவங்க கிட்ட இவன் தப்பா நடந்துக்க முயற்சி பண்ணா என்ன பண்றது. அக்கா இதுக்கு தான் நான் ஆரம்பத்திலேருந்தே உன்னை நான் சொன்னேன், கொஞ்சமாவது கேட்டியா, இப்ப யாருக்கு அசிங்கம், நமக்கு தான் பாத்தியா அப்படின்னு. ஸோ இதை கேட்டதோட நம்ம சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு டிரைவர், என்ன இது கேவலமான வேலை அப்படின்னு. அப்ப கார்த்தி சொல்றாரு, மேடம் நான் உண்மையாவே சொல்றேன், எனக்கும் இதுக்கும் எந்தவித சம்மந்தமும் இல்லை, இவங்க எதுக்காக இப்படி சொல்றாங்கன்னு எனக்கு தெரியல அப்படின்னு. மயில்வாகனம் சொல்றாரு, அத்தை இங்க பாருங்க, நீங்களே சொல்லுங்க, இத்தனை நாளும் இந்த டிரைவர் நம்ம வீட்டுல தான் இருந்தான், என்னைக்காவது ஒரு நாள் நம்ம பொண்ணுங்க யாருக்கிட்டையாவது இவன் தப்பா நடந்துக்க முயற்சி பண்ணானா? அப்படி எதுவுமே கிடையாது. இந்த பொண்ணு யாருன்னே தெரியல அத்தை, ஃபர்ஸ்ட் இந்த பொண்ணை யாருன்னு கேளுங்க அப்படின்னு. அப்ப அவங்க திருன்னு முழிக்கிறாங்க. அப்ப மயில்வாகனம் சொல்றாரு, பாத்தீங்களா இவங்க நம்ம சொந்தக்காரவங்களும் இல்ல, மாயாவோட சொந்தக்காரவங்களும் இல்ல, அப்ப இவங்க யாரு அப்படின்னு. அப்ப டக்குன்னு நம்ம சந்திரா வராங்க, அக்கா இவன் நம்ம சொந்தக்காரவங்க இல்ல அப்படிங்கிறது எப்படி தெரியும், இது நம்மளுக்கு தெரிஞ்சவங்க தான், சித்தப்பா பொண்ணு முறையில வரும், நான் தான் வந்துட்டு கூப்பிட்டேன் அப்படின்னு. இது கேட்டதோட அந்த பொண்ணு சொல்றாங்க, ஆமா மேடம், நான் சந்திரா மேடத்தோட சொந்தக்காரவங்க அப்படின்னு. இது கேட்டதோட சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, இது வரைக்கும் நான் உன்னை பார்த்ததே கிடையாது அப்படின்னு. அப்ப சந்திரா சொல்றாங்க, அக்கா ஒரு பொண்ணு அவமானப்பட்டு நிக்கிறா, அவளுக்கு நீ சரியான ஒரு தீர்ப்பு சொல்லாம இவ யாரு அப்படின்னு விசாரிச்சுக்கிட்டு இருக்க, இதெல்லாம் நியாயமாக்கா அப்படின்னு. அப்ப மயில்வாகனம் சொல்றாரு, என்ன சின்ன மாமியாரே, இந்த பொண்ணு யாருன்னு விசாரிச்சாதானே இந்த பொண்ணு சொல்றது உண்மையா பொய்யான்னு நம்ம நினைக்க முடியும் அப்படின்னு. அப்ப சந்திரா சொல்றாங்க, ஒரு பொண்ணு அவமானப்பட்டு நிக்கிறா, அவ யாரு உண்மையா பொய்யா அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமா அப்படின்னு. அப்ப கார்த்தி சொல்றாரு, சாமுண்டீஸ்வரி மேடம் இவங்க எதுக்காக இப்படி சொல்றாங்கன்னு எனக்கு தெரியல, ஆனா எனக்கும் இதுக்கும் எந்தவித சம்மந்தமும் இல்லை, தயவு செஞ்சு சொல்றதை கேளுங்க அப்படின்னு. அப்ப டக்குன்னு நம்ம மாயா என்ன பண்றாங்கன்னா, நேரா சாமுண்டீஸ்வரி கிட்ட பார்த்து, இங்க பாருங்க மேடம், இது எல்லாத்தையுமே நம்ம ஒழுங்கா விசாரிக்கணும், இந்த டிரைவர் உண்மையை சொல்லணும் அப்படின்னா நம்ம பஞ்சாயத்து வச்சா மட்டும்தான் முடியும் அப்படின்னு. இது கேட்டதோட சந்திரா சொல்றாங்க, ஆமாக்கா மாயா சொல்றதும் சரிதான், நம்ம பஞ்சாயத்தை கூட்டலாம் அப்படின்னு. அப்ப மயில்வாகனம் சொல்றாரு, அத்தை இந்த வீட்டுல இப்பதான் ஒரு நலங்கு ஃபங்க்ஷன் முடிஞ்சிருக்கு, இந்த நேரத்துல பஞ்சாயத்தை எல்லாம் கொண்டு வர்றது நல்லதா அத்தை அப்படின்னு. அப்ப சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, யாரு சொல்றது உண்மை அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு கண்டிப்பா இந்த பஞ்சாயத்து நடந்துதான் ஆகணும் அப்படின்னு. இதை கேட்டதோட கார்த்தி சொல்றாரு, நான் எல்லாத்துக்கும் தயார், என் மேல எந்த தப்பும் இல்லை அப்படின்னு. அப்பதான் ராஜா அந்த இடத்துக்கு வராரு. ராஜா வந்ததோட, ஏமா சாமுண்டீஸ்வரி என்ன நடக்குது அப்படின்னு. சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, இந்த டிரைவர் அந்த பொண்ணு கிட்ட தப்பா நடந்துக்க முயற்சி பண்ணா அப்படின்னு இந்த பொண்ணு சொல்றாங்க. ஆனா டிரைவர் என்ன சொல்றாங்கன்னா, எனக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்னு சொல்றான் அப்படின்னு. இதை கேட்டதோட ராஜா சொல்றாரு, இங்க பாரு சாமுண்டீஸ்வரி, நான் பார்த்தேன், ஃபர்ஸ்ட் இந்த பொண்ணு தான் ரூமுக்குள்ள போனாங்க, அதுக்கப்புறமா இந்த டிரைவர் அந்த ரூமுக்குள்ள போனான், அதுக்கப்புறம் தான் கதவை வந்து சாத்திட்டாங்க அப்படின்னு. இது கேட்டதோட சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, அப்படியாங்க அப்படின்னு. ராஜா சொல்றாரு, ஆமாம்மா நான் பார்த்தேன் அப்படின்னு. ஸோ அப்போ கார்த்தி சொல்றாரு, சார் நீங்களாவது சொல்லுங்க, எனக்கும் இதுக்கும் எந்தவித சம்மந்தமும் இல்லை அப்படின்னு. அதுக்கு ராஜா சொல்றாரு, இங்க பாரு டிரைவர், எதா இருந்தாலும் நம்ம வந்துட்டு விசாரிச்சா மட்டும்தான் சொல்ல முடியும் அப்படின்னு. அப்ப நம்ம கார்த்தி வந்துட்டு ரொம்ப கவலைப்படுறாரு, சங்கடப்படுறாரு. அதே நேரம் பார்த்து
மயில் வாகனம் வந்துட்டு கார்த்தியை பார்த்து, இங்கே பாருப்பா கார்த்தி, உன் மேலே எந்த தப்பும் இல்லை அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். நீ கவலைப்படாத, அந்த பொம்பளை கண்டிப்பாக பொய் சொல்கிறா அப்படின்னு நல்லா தெரியுது. பொய் சொல்கிற அவளுக்கு கண்டிப்பாக தக்க தண்டனை கிடைக்கும். நீ எதுக்கும் கவலைப்படாத அப்படின்னு சொல்ல கார்த்தி சொல்கிறாரு, இல்லை மேடம் வந்து பஞ்சாயத்துன்னு சொல்கிறாங்க. ஒருவேளை பஞ்சாயத்தில் நான் யார் அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு அப்படின்னா பிரச்சனை ஆகிருமே அப்படின்னு. அதுக்கு மயில் வாகனம் சொல்கிறாரு, நீ யார் எவருங்கிறது கண்டிப்பாக யாருக்கும் தெரியாது, நீ வாப்பா அப்படின்னு சொல்ல கார்த்தியோ சரி அப்படின்னு சொல்கிறாரு. அதே நேரத்தில் மயில் வாகனத்துக்கு அவங்க தாத்தா ஃபோன் பண்ணுறாங்க. உடனே நம்ம மயில் வாகனம் ஃபோன் அட்டன் பண்ணி, சொல்லுங்க தாத்தா அப்படின்னு சொல்ல, அப்போ ராஜ சேதுபதி கேட்குறாரு, ஏன்பா என்னாச்சு ஒரே பதட்டமாக பேசுகிற அப்படின்னு. அதுக்கு மயில் வாகனம் சொல்கிறாரு, இங்கே கார்த்தியை ஒரு பிரச்சனையில் மாட்டி விட்டுட்டாங்க அப்படின்னு. இது கேட்டதோட ராஜ சேதுபதி கேட்குறாரு, என்ன பிரச்சனை அப்படின்னு. அப்போ மயில் வாகனம் சொல்கிறாரு, இது மாதிரி ஒரு பொண்ணு கார்த்தியோட ரூமுக்கு போயிட்டு கார்த்தி வந்துட்டு தாங்கிட்ட தப்பாக நடந்துக்க முயற்சி பண்ணா அப்படின்னு அவள் சொல்லிட்டா அப்படின்னு. இது கேட்டதோட ராஜ சேதுபதி சொல்கிறாரு, என் பேரனை பார்த்தா அவள் சொன்னா, அவள் எங்கே இருக்கான்னு சொல்லு அப்படின்னு. அப்போ மயில் வாகனம் சொல்கிறாரு, தாத்தா கவலைப்படாதீங்க, அத்தை பஞ்சாயத்தை கூட்டியிருக்காங்க, கண்டிப்பாக அந்த பொண்ணு பண்ண தப்பு வெளியில் தெரிய வந்துடும் அப்படின்னு. இதை கேட்டதோட தாத்தா சொல்கிறாரு, என் பேரை மேலே எந்த தப்பும் இல்லைன்னு கண்டிப்பாக நிரூபணம் ஆகிரும், அதுக்கப்புறம் அவளை பார்த்துக்கிறேன் அப்படின்னு தாத்தா சொல்கிறாரு. அப்புறமா நம்ம சந்திர நேரா சாமுண்டீஸ்வரி கிட்ட, அக்கா பஞ்சாயத்தை கூட்டுக்கா அப்படின்னு சொன்னதோட நம்ம சாமுண்டீஸ்வரி சொல்கிறாங்க, சரி பஞ்சாயத்தை கூட்டலாம் அப்படின்னு. அதுக்கப்புறமா பஞ்சாயத்து கூடுது. நம்ம சாமுண்டீஸ்வரி நிற்கிறாங்க, கூடவே சிவனாண்டி அந்த இடத்துக்கு வராரு. சிவனாண்டி வந்துட்டு, என்ன சாமுண்டீஸ்வரி, உன் வீட்டில் உள்ள ஒருத்தனே ஒரு பொண்ணுக்கிட்ட தப்பாக நடந்துக்க முயற்சி பண்ணா அப்படின்னு பஞ்சாயத்தை கூட்டியிருக்க, உன் வீட்லேயும் 4 பொண்ணுங்க இருக்குல்ல அப்படின்னு. அப்போ சாமுண்டீஸ்வரி சொல்கிறாங்க, ஹே சிவனாண்டி, இது உனக்கு தேவையில்லாத விஷயம். ஒரு பொண்ணுக்கு நீதி கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் டிரைவர் மேலே தப்பு இருக்கா இல்லையா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்காகவும் தான் நான் வந்துட்டு இந்த பஞ்சாயத்தை கூட்டியிருக்கேன். நீ தேவையில்லாமல் இதுவும் பேசாத அப்படின்னு சிவனாண்டி சொல்கிறாரு. ஏன் சாமுண்டீஸ்வரி, உன் பக்கம் மட்டும்தான் வந்துட்டு நியாயத்தோட பேசுவியா? நாங்களும் நியாயத்தோட கேட்குறோம். உங்கள் வீட்லேயும் வந்துட்டு 4 பொண்ணுங்க இருந்தாங்கல்ல, ஒருவேளை அந்த டிரைவர் ஒருவேளை உங்க பொண்ணுக்கிட்ட தப்பா நடந்துக்க முயற்சி பண்ணா, உன் பொண்ணுங்க யாருக்கிட்டே சொல்லாம இருந்திருந்தா அப்படின்னு. அப்ப நம்ம சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, ஏய் சிவனாண்டி, நாக்கு அடக்கி பேசு அப்படின்னு. அதுக்கப்புறமா சந்திரா சொல்றாங்க, அக்கா அவங்கெல்லாம் அப்படி பேசுறாங்க அப்படின்னு கோவப்படாத, யாரு மேல என்ன நியாயம் இருக்கு அப்படிங்கிறத நீ இப்ப சொல்லியே ஆகணும் அப்படின்னு. சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு, எப்பவுமே வந்து பஞ்சாயத்துல நான் தான் தீர்ப்பு சொல்றது வழக்கம். ஆனா இன்னைக்கு நம்ம குடும்பத்து மேலேயே ஒரு பிரச்சனை வந்திருக்கு. இதுல நான் தீர்ப்பு சொன்னா கண்டிப்பா நீங்க யாருமே ஒத்துக்க மாட்டீங்க, நான் விசாரிச்சாலும் ஒத்துக்க மாட்டீங்க, அதனால இதுக்காக நான் வேற ஒருத்தரை வர சொல்லியிருக்கேன் அப்படின்னு. இது கேட்டதோட சந்திரா கேட்குறாங்க, யாருக்கா அப்படின்னு. அப்ப சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, என் தாத்தாவை வர சொல்லியிருக்கேன் அப்படின்னு. இது கேட்டதோட சந்திராவுக்கு செம்ம ஷாக்கு. ஏன்னா தாத்தா வந்துட்டு ஈஸியா உண்மை எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சிருவாரு அப்படிங்கிறது நம்ம சந்திராவுக்கு பர்சனலா தெரியும். அதுக்கப்புறமா அந்த தாத்தாவை காமிக்கிறாங்க. மயில் வாகன நேரா கார்த்திகிட்ட, இங்க பாரு கார்த்தி, அந்த தாத்தா யார் தெரியுமா? உங்க ராஜ சேதுபதி இருக்காரு பாரு, அவரை விட பெரிய ஆளு. நீதி நேர்மை நியாயம் தான் அவருக்கு. எல்லாத்தையுமே சூப்பரா வந்துட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணிடுவாரு தெரியுமா? ஒரு ஒருத்தவங்க பொய் சொல்றாங்கன்னா அவங்க கண்ணை பார்த்தே அவங்க பொய் சொல்றாங்களா இல்லையா அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருவாரு அப்படின்னு. இதை கேட்டதோட கார்த்தி சொல்றாரு, வரட்டும், அவரு தான் வேணும் அப்படின்னு. இன்னொரு பக்கம் அந்த பொண்ணு அப்படியே அழுதுகிட்டு நிக்கிறாங்க. அப்ப அந்த தாத்தா வராரு, வந்துட்டு இங்க என்னம்மா நடக்குது அப்படின்னு சொல்ல, அவர் கேட்குறாரு, என்னம்மா சாமுண்டீஸ்வரி, எதுக்கு நான் அவசர அவசரமா வர சொன்னேன், எல்லா வேலையும் போட்டுட்டு நேரா இங்க வந்துட்டேன் அப்படின்னு. சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, வாங்க தாத்தா, எப்படி இருக்கீங்க? ஒரு முக்கியமான விஷயத்துக்காக தான் உங்களை வர சொல்லியிருக்கேன். இந்த இருக்கிறானே, இவன் தான் எங்க வீட்டோட டிரைவர். கிட்டத்தட்ட 2 மாசமா என் வீட்டுல டிரைவரா வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான். இவனோட குணத்தை பத்தி சொல்றதுக்கு நான் கடமைப்பட்டிருக்கேன். என் வீட்டில் மொத்தம் 5 பொண்ணுங்க இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியும். அந்த பொண்ணுங்க யாருக்கிட்டையுமே இவன் தப்பா நடந்துக்க முயற்சி பண்ணதும் கிடையாது, யாருக்கிட்டையும் தப்பா பேசுனதும் கிடையாது. பக்கா ஜென்டில்மேன். ஆனா இவன் மேல இன்னைக்கு ஒரு களங்கம் வந்திருக்கு அப்படின்னு அவர் கேட்குறாரு. என்ன களங்கம்மா அப்படின்னு. அப்ப சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, இந்த நிக்கிறாளே இந்த பொண்ணு என் வீட்டு ஃபங்க்ஷனுக்கு வந்தவ. அவ ரூம்குள்ள போகும் பொழுது இந்த டிரைவர் தப்பா நடந்துக்க முயற்சி பண்ணா அப்படின்னு அந்த பொண்ணு சொல்றா. இது உண்மையா பொய்யா அப்படின்னு தெரியல. டிரைவர் என்ன சொல்றாருன்னா, இந்த பொண்ணாதான் ரூமுக்குள்ள போயிட்டு சட்டையை கிழிச்சுக்கிட்டா அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இந்த பொண்ணு என்ன சொல்றாங்கன்னா, அந்த டிரைவர் தான் தப்பா நடந்துக்க முயற்சி பண்ணா அப்படின்னு சொல்றாங்க. இது எல்லாத்தையுமே என் ஹஸ்பண்ட் ராஜா பார்த்திருக்காரு. அவரு மாடியில நின்றுகிட்டு இருக்கும் பொழுது ஃபர்ஸ்ட் அந்த பொண்ணு ரூமுக்குள்ள போயிருக்காங்க. அதுக்கப்புறமா கார்த்தி ரூமுக்குள்ள போய் இருந்திருக்காரு. அப்பதான் இது நடந்திருக்கு அப்படின்னு. இது கேட்டதோட அந்த தாத்தா சொல்றாரு, ஓ அப்படியா, சரிம்மா நான் விசாரிக்கிறேன் அப்படின்ட்டு போய் உட்கார்றாங்க. அப்ப சிவனாண்டி சொல்றாரு, என்ன உண்மையை கண்டுபிடிச்சிருவீங்களா சீக்கிரம் அப்படின்னு. அதுக்கு தாத்தா சொல்றாரு, இவன் யாரு அப்படின்னு. அப்ப நம்ம சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, நம்ம வீட்டுல எப்ப தப்பு நடக்கும் அதை பார்த்து சந்தோஷப்படலாம் அப்படிங்கிறதுக்காக வந்தவன் தான் இவன் அப்படின்னு.
இதை கேட்டதோட சிவனாண்டி கோவப்படுறாரு. ஏய் சாமுண்டீஸ்வரி என்ன பேசுற அப்படின்னு. சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, யோ அதானே உண்மை அப்படின்னு. அதே நேரத்துல தாத்தா சொல்றாரு, சரி சரி, நான் வந்த பிறகு யாரோட சத்தமும் இங்க அதிகமா கேட்க கூடாது அப்படின்ட்டு நேரா கார்த்தியை பார்த்து, இங்க பாருப்பா என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்ல, அப்ப கார்த்தி சொல்றாரு, சார் அப்படின்னு. அப்ப தாத்தா கேக்குறாரு, நீ எதுக்கு மாடிக்கு போன அப்படின்னு. அப்ப கார்த்தி சொல்றாரு, சார் இது மாதிரி சந்திரா மேடம் இருக்காங்கல்ல, அவங்கதான் வந்துட்டு வந்திருக்கிறவங்களுக்கு இலை வந்து மாடியில் உள்ள ரூமில் இருக்கு, போய் எடுத்துட்டு வான்னு சொன்னாங்க. அதான் நான் எடுக்க போனேன். அங்கே போயிட்டு இலையை எடுக்கிறதுக்காக போனேன். டக்குன்னு இந்த பொண்ணு நின்னாங்க. பார்த்துட்டு என்ன வேணும் அப்படின்னு கேட்டேன். அந்த பொண்ணு போயிட்டு டக்குன்னு கதவை தாப்பா போட்டாங்க. தாப்பா போட்டுக்கிட்டு அவங்க சட்டை தலையெல்லாம் பிச்சுக்க ஆரம்பிச்சாங்க. பிச்சுக்க ஆரம்பிச்சுட்டு கத்த ஆரம்பிச்சாங்க, காப்பாத்துங்க அப்படின்னு. இது கேட்டதோட தாத்தா சொல்றாரு, இதான் நடந்துச்சா அப்படின்னு. கார்த்தி சொல்றாரு, சார் உண்மையாவே இதான் நடந்துருச்சு அப்படின்னு. அதுக்கப்புறமா தாத்தா நேரம் அந்த பொண்ணை பார்த்து, இங்க பாருமா நீ எப்படிமா மாடிக்கு போன அப்படின்னு. அந்த பொண்ணு சொல்றாங்க, சார் வாஷ்ரூமுக்காக மாடிக்கு போனேன், அங்க வந்துட்டு ஃப்ரீயா இருந்துச்சு, அதனால அங்க போனேன். அங்க போனதோட இவன் தான் ரூமுக்குள்ள வந்துட்டு கதவை சாத்திட்டு என்கிட்ட தப்பா நடந்துக்க முயற்சி பண்ணான் அப்படின்னு. உடனே தாத்தா கேக்குறாரு, ஓ அப்படியா, சரி நீ யாருன்னு தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு. அப்ப அந்த பொண்ணு சொல்றாங்க, சார் நான் வந்துட்டு சந்திரா மேடம் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு தெரிஞ்சவங்க அப்படின்னு. அப்ப தாத்தா நேரா சந்திரா பார்த்து, சொல்லு சந்திரா உனக்கு இந்த பொண்ணு தெரியுமா அப்படின்னு. சந்திரா சொல்றாங்க, எனக்கு தெரியும் அப்படின்னு. அப்ப தாத்தா கேக்குறாரு, சரி யாருன்னு சொல்ல அப்படின்னு. சந்திரா சொல்றாங்க, இவ என்னோட ஃப்ரெண்டு அப்படின்னு. உடனே தாத்தாவும் அப்படியா சரி அப்படின்ட்டு நேரா கார்த்தியை பார்த்து, நீ யாருப்பா அப்படின்னு சொல்ல. அப்ப சந்திரா சொல்றாங்க, இங்க பாருங்க தாத்தா, இதைதான் நாங்க பல நாளா அவன்கிட்ட கேட்டுக்கிட்டே இருக்கோம், ஆனா அவன் யாரு அப்படிங்கிறத யாருக்கிட்டையுமே சொல்ல மாட்டேங்கிறான் அப்படின்னு. அப்ப கார்த்தி சொல்றாரு, என் பேரு ராஜா, பக்கத்து கிராமத்துல உள்ளவன் அப்படின்னு. உடனே தாத்தாவும், ஓ அப்படியா சரி அப்படின்னு சொல்லிட்டு நேரா கார்த்தியை பார்த்து, நீ உண்மையாவே சொல்றியா, நீ அந்த பொண்ணுகிட்ட தப்பா நடந்துக்கலையா அப்படின்னு. கார்த்தி சொல்றாரு, இங்க பாருங்க நான் அப்படிப்பட்டவன் கிடையாது அப்படின்னு. அப்ப நம்ம தாத்தா நேரா சாமுண்டீஸ்வரியை பார்த்து, சாமுண்டீஸ்வரி உனக்கு இந்த டிரைவரை பார்த்து என்ன தோணுது அப்படின்னு. அப்ப சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் இந்த டிரைவர் மேல தப்பு இருக்காது அப்படின்னு தான் தோணுது அப்படின்னு. அப்ப சந்திரா சொல்றாங்க, அக்கா என்னக்கா இப்படி சொல்ற, கண்ணு முன்னாடி இவ்வளவு விஷயம் நடந்தும் எனக்கு அப்படி சொல்ற அப்படின்னு. அதுக்கு சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, சந்திரா என் சைடு உள்ள நியாயத்தை தானே நான் சொல்ல முடியும் அப்படின்னு. இதை கேட்டதோட சந்திராவும் சரிக்கா அப்படின்னு சொல்லிட்டு அமைதியா இருக்காங்க. அதுக்கப்புறமா தாத்தா வந்துட்டு நேரா அந்த பொண்ணை பார்த்து, இங்க பாரு நீ மாடிக்கு போனதோட என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத தெளிவா சொல்ல முடியுமா அப்படின்னு. அதுக்கு அந்த பொண்ணு சொல்றாங்க, சார் நான் நடந்தது எல்லாத்தையுமே சொல்லிட்டேன், இதுக்கு மேலே என்ன என்ன சொல்லலாம்னு நினைக்கிறீங்க அப்படின்னு. அப்ப தாத்தா கேக்குறாரு, நீ யாரு எந்த ஊருன்னு சொல்லு அப்படின்னு. அதுக்கப்புறம் தாத்தா ஒரு சில வார்த்தைகள் ட்ரிக்கா கேட்குறாரு. இது கேட்டதோட அந்த பொண்ணு வந்துட்டு டக்குன்னு உண்மை எல்லாத்தையுமே சொல்லிடுறாங்க. இது கேட்டதோட நம்ம தாத்தாவுக்கு செம்ம ஷாக்கு. தாத்தா நேரம் அந்த பொண்ணை பார்த்து, அப்ப நீ யாரோ சொல்லிதான் நீ வந்துட்டு அந்த டிரைவரோட கெட்ட பேராக்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்திருக்க, நீ யார் அனுப்பி வந்த அப்படின்னு சொல்ல, அந்த பொண்ணு நேரா சிவனாண்டியை பாக்குறாங்க. சிவனாண்டி டக்குன்னு அந்த பொண்ணு கிட்ட கண்ணை காட்டுறாரு, என்ன காமிச்சு கொடுத்துறாது அப்படின்னு. அந்த பொண்ணு வந்துட்டு சிவனாண்டியை காமிச்சு கொடுக்கல, சாரி சார் நான் பணத்துக்காக இப்படி பண்ணிட்டேன் அப்படின்னு. அவர் கேட்குறாரு, உங்ககிட்ட யாரு பணம் கொடுத்தது அப்படின்னு. அந்த பொண்ணு திரு திருன்னு முழிக்கிறாங்க. அப்ப தாத்தா நேரா சந்திரா பார்த்து, சந்திரா உனக்கு தானே இந்த பொண்ணு தெரியும்னு சொன்ன அப்படின்னு. அப்ப சந்திரா சொல்றாங்க, இல்ல என் ஃப்ரெண்டு தான் இவ, ஆனா இவ எதுக்காக இப்படி பண்ணானே எனக்கு தெரியல தாத்தா அப்படின்னு. அப்ப கார்த்தி சொல்றாரு, இப்பயாவது புரியுதா, நான் அந்த பொண்ணு கிட்ட தப்பா நடந்துக்க முயற்சி பண்ணல, என் மேல தப்பு இல்லை அப்படின்னு. அப்ப தாத்தா சொல்றாரு, சரி எல்லாம் ஓகே, ஆனா எதுக்காக இந்த பொண்ணு இப்படி செஞ்சா சொல்லுமா அப்படின்னு. அப்ப அந்த பொண்ணு சொல்றாங்க, இது மாதிரி ஒருத்தர் பணம் கொடுத்துதான் இது மாதிரி அந்த டிரைவரை வந்து தப்பா ப்ரொஜெக்ட் பண்ண சொன்னாங்க, அதே மாதிரி நான் செஞ்சேன், ஆனா யாருன்னு மட்டும் கேட்டாதீங்க, யாருன்னு கேட்டா கண்டிப்பா என்னை உயிரோட விட மாட்டாங்க அப்படின்னு. இது கேட்டதோட சாமுண்டீஸ்வரி டக்குன்னு அந்த பொண்ணை பார்த்து, நீ சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது, ஏன்னா அப்படி யாரு சொல்லியிருப்பா அப்படிங்கிறது எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு முறைக்கிறாங்க சிவனாண்டி. அப்ப சிவனாண்டி நேரா சந்திராவை பார்த்து பயப்படுறாரு. அப்ப சாமுண்டீஸ்வரி நேரா சிவனாண்டியை பார்த்து, ஏ சிவனாண்டி உனக்கு இந்த டிரைவர் எங்க வீட்டுல இருக்கிறது சுத்தமா பிடிக்கல, அதுக்காக தான் நீ இப்படிப்பட்ட ஒரு கேவலமான வேலையை பண்ணியிருக்க அப்படின்னு எனக்கு நல்லா தெரியுது அப்படின்னு. இது கேட்டதோட அந்த சிவனாண்டி நேரா சாமுண்டீஸ்வரியை பார்த்து, ஏ சாமுண்டீஸ்வரி நான் ஒண்ணு இவளை அனுப்பல அப்படின்னு. அப்ப டக்குன்னு அந்த இடத்துக்கு ஒரு தவறான் வந்துட்டு நேரா சிவனாண்டியை பார்த்து, சார் இவன் தான் சார் வந்துட்டு இவர் தான் சார் எங்களுக்கு காசு கொடுத்து இந்த மாதிரி பண்ண சொன்னாரு, நாங்க இன்னையோட இந்த ஊரை விட்டு போறோம், அதனால இதான் கடைசியா ஒரு வேலை அப்படின்னு சொல்லிட்டு நாங்க செஞ்சுட்டு போறோம்னு சொன்னோம் அப்படின்னு. இது கேட்டதோட சாமுண்டீஸ்வரி தாத்தாவை பார்த்து, தாத்தா இப்பயாவது புரியுதா, கார்த்தி மேல எந்த தப்பும் இந்த டிரைவர் மேல எந்த தப்புமே இல்ல, இவங்க எல்லாரும் சேர்ந்து இந்த மாதிரி ஒரு பிளான் பண்ணியிருக்காங்க, பாவம் அப்படின்னு சொன்னதோட நம்ம கார்த்தி வந்துட்டு நேரா
அந்த டிரைவரை பார்த்து கார்த்தி வந்துட்டு நேராக அந்த தாத்தாவை பார்த்து, நீங்கள் கண்டிப்பாக ஒரு நியாயமான ஒரு தீர்ப்பு சொல்லுவீங்க அப்படின்னு நான் நம்பிக்கையோடு இருந்தேன். அதே மாதிரி எனக்கு நீங்கள் ஒரு நியாயமான தீர்ப்பு கொடுத்துட்டீங்க, ரொம்ப நன்றி அப்படின்னு. அதுக்கு அவர் சொல்கிறாரு, இங்கே பாருங்க, எல்லாத்தையும் வந்து இவ்வளோ சீக்கிரமாக வந்துட்டு ஃபைனல் பண்ணக்கூடாது. உன் மேலே எந்த தப்பும் இல்லை அப்படிங்கிறது எனக்கு புரிஞ்சு போச்சு. இங்கே பாரு சாமுண்டீஸ்வரி, இந்த டிரைவர் மேலே எந்த தப்பும் இல்லை. உன் வீட்டில் ஒரு நல்ல பையனை தான் டிரைவராக வச்சுருக்க அப்படின்னு. இது கேட்டதோட சாமுண்டீஸ்வரி சொல்கிறாங்க, எனக்கு நல்லாவே தெரியும் தாத்தா. ஆனால் ஆரம்பத்துலேருந்து இந்த டிரைவர் வீட்டில் இருக்கிறது யாரோ ஒருத்தருக்கு பிடிக்கல. அதனால தான் அவங்க ஆரம்பத்துலேருந்து இந்த மாதிரி இந்த டிரைவர் வீட்டை விட்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் யார் இப்படி பண்ணுறாங்களோ அவங்கள நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சாமுண்டீஸ்வரி சொல்ல, அப்போ நம்ம கார்த்தி நேராக சாமுண்டீஸ்வரியை பார்த்து, மேடம் என் மேலே நம்பிக்கை வச்சதுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு. சாமுண்டீஸ்வரி சொல்கிறாங்க, இங்கே பாரு, ஆரம்பத்துலேருந்து நீ என் வீட்டில் இருக்க, நீ எப்படி என் பொண்ணுங்க கிட்டே பிஹேவ் பண்ணுற அப்படின்னு எனக்கு தெரியாதா? நீ எப்படிப்பட்டவன் அப்படிங்கிறது எனக்கு முழு நம்பிக்கை இருக்குது. அந்த பொண்ணு சொன்னப்பயே அந்த பொண்ணு பொய் சொல்கிறா அப்படிங்கிறத நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு. அப்போ கார்த்தி வந்து சாமுண்டீஸ்வரியை பார்த்து, ரொம்ப நன்றி மேடம் அப்படின்னு சொல்ல, அப்போ சாமுண்டீஸ்வரி சொல்கிறாங்க, ஓகே டிரைவர் அப்படின்னு. அப்போ நம்ம கார்த்தி நினைக்கிறாரு, இந்த அளவுக்கு அத்தை நம்ம மேலே ரொம்ப நம்பிக்கையோடு இருக்காங்க, இவங்க கிட்ட போய் சொல்லிட்டு நம்ம இந்த வீட்டில் இருக்க அப்படின்ட்டு நம்ம கார்த்திக்கு நெருடெல்லாம் இருக்குது. மயில் வாங்கின நேராக கார்த்தியை பார்த்து, இங்கே பார்த்தியா கார்த்தி, உன் மேலே எந்த தப்பும் இல்லைன்னு நிரூபணம் ஆகிருச்சு அப்படின்னு. அத்தையே உன் மேலே அந்த அளவுக்கு நம்பிக்கை வச்சுருக்காங்க அப்படின்னா நீ வந்துட்டு நீ தான் கார்த்தி அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக உன்னை விட்டு கொடுக்க மாட்டாங்க அப்படின்னா. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, நான் மட்டும் ராஜ சேதுபதியோட பேரன் அப்படின்னு அவங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா நான் இந்த வீட்டில் கண்டிப்பாக இருக்க முடியாது அப்படின்னு. அதுக்கு அந்த மயில் வாங்கின சொல்கிறாரு, இங்கே பாருப்பா, நீ சொல்லு, கண்டிப்பாக வந்துட்டு அத்தை உனக்கு ரேவதியை கல்யாணம் பண்ணி கொடுப்பாங்க அப்படின்னு. ஆனால் கார்த்தி சொல்கிறாரு, இல்லை என்னால் முடியாது அப்படின்னு. இன்னொரு பக்கம் அந்த சந்திரா வந்துட்டு ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. சாமுண்டீஸ்வரி இந்த அளவுக்கு அந்த டிரைவர் மேலே நம்பிக்கை வச்சிருக்காளே, சே, அவனை இந்த வீட்டை விட்டு துரத்தலாம் அப்படின்னு நம்ம பல வகையில் முயற்சி பண்ணாலும் அவ கார்த்தியை அந்த டிரைவரை மட்டும் விட்டு கொடுக்க மாட்டேங்கிறாளே அப்படின்னு செம டென்ஷன் ஆகுறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம கார்த்திக் வந்துட்டு நெருடராக இருக்குது. பாவம் சாமுண்டீஸ்வரியத்தை நம்ம மேலே ரொம்ப நம்பிக்கையோடு இருக்காங்க, ஆனால் நம்ம வந்து ஏமாத்திக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு. அதுக்கப்புறம் நம்ம மயில் வாங்கனம் வந்து நம்ம ராஜ சேதுபதிக்கும் பரமேஸ்வரிக்கும் ஃபோன் பண்ணி வீட்டில் உள்ள பிரச்சனையெல்லாம் தீந்துருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. வீட்டில் உள்ள பிரச்சனை தீந்துட்டு அப்படின்னு தெரிஞ்சதோட தாத்தா சொல்கிறாரு, எனக்கு அப்போவே தெரியும் என் பேரை மேலே எந்த தப்பு இல்லைன்னு நிரூபணம் ஆகிடும்னு அப்படியே தெரியும். அதே மாதிரி நிரூபணம் ஆகிட்டு அப்படின்ட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஸோ இந்த வியூ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. ஸோ இதே மாதிரி இனிமேல் அப்டேட்ஸ் நம்ம சேனலில் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணி ஆல்ல செட் பண்ணிக்கோங்க. அப்போ தாங்க புது வீடியோ போடும் பொழுது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். கூடவே இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. பிகாஸ் எந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு தாங்க இந்த லைக். ஸோ மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.